ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போறதுக்கு முன்னாடி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, சோ அது என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது ஒரு செயற்கை நுண்ணறிவு திறன். இப்போ ஒரு ரோபோட் இருக்கு அப்படின்னா அது ஒரு மிஷின் தான். அது ஆட்டோமேட்டிக்கா எந்த வேலையுமே செய்யாது, அதுக்கு அறிவெல்லாம் கிடையாது. சோ அதுக்கு அறிவு, அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். மீன்ஸ் இப்போ ஒரு ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு ரோபோட் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பள்ளம் வருது, அது வந்து அதுக்கு தெரியாது. சோ பள்ளம் வந்துச்சுன்னா டைரக்டா அதுக்குள்ள உழுகுதான் தெரியும். சோ நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்? நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பள்ளம் ஏதாவது வந்தா அதை டிடெக்ட் பண்ணி ஒண்ணு அதை தாண்டி போகணும், இல்ல வேற வழியில அது போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். இது நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நடந்து போகும்போது ஒரு பள்ளம் பார்க்கும், அந்த பள்ளத்தை தாண்டி போக ட்ரை பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம், சோ அதை வந்து செயல்படுத்தும். ரெண்டாவது என்ன பண்ணும், நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா அதை தாண்டி போக பார்க்கும், இல்லைன்னா வேற பாதையில போகும். ஸோ அது என்ன பண்ணும், அந்த மிஸ்டேக் அதை வந்து பண்றதை வந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு அதோட அறிவை வந்து அதுவே டெவலப் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு சொன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒன்றும் இல்ல, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இந்த ரோபோட் கிட்ட இருந்து டேட்டாஸ் வந்து நிறைய இருக்கும். டேட்டாஸ்னா இன்ஃபர்மேஷன்ஸ். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து அந்த ரோபோட் இருந்து நம்ம எடுக்கிறது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் அந்த ரோபோட் இருந்து எப்படி வாங்குறது அப்படின்றது பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சாரி, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ நீங்க ஒரு டீ கடைக்காரர்கிட்ட போறீங்க. ஸோ இப்போ வந்து டீ கடைக்காரர்கிட்ட அண்ணே ஒரு டீ கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ அவர் எப்பயும் போல நார்மலா டீ குடுக்குற மாதிரி தான் உங்களுக்கும் கொடுப்பாரு. இதுவே அந்த டீ கடைக்காரர்கிட்ட உங்களுக்கு வந்து இஞ்சி தூக்கலா சீனி தூக்கலா டீ போட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சாதாரண டீ தான். ஏன்னா நீங்க டீ போட்டு கொடுன்றத மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தேவையானது வேணும்னா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஆனா இஞ்சி போட்டு கொஞ்சம் சீனி தூக்கலா கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டீ கொண்டு வந்து கொடுப்பாரு. சிம்பிள். இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான டீட்டெயில வந்து நீங்க மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் டீட்டெயிலான ஆன்சரை ஈஸியா கொடுத்துடும். ஸோ இதை பத்தின வீடியோஸ் தான் அப்கமிங், சாரி, இதை பத்தின டீட்டெயில்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் வந்து சொல்ல போறேன். தேங்க்யூ.